ஆல்ஃபா கிளாஸ் ரூம். இன்னைக்கு நம்ம கிளாஸ் ரூம்ல 5ஆம் வகுப்பு கடல் பாடத்தினுடைய பயிற்சிகள் தான் நம்ம படிக்க போறோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. பெருமை கூட்டல் கடல் அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும்னா பெருங்கடல். பெருங்கடல். கருங்கடலே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கருமை கூட்டல் கடலே. திரை என்ற சொல்லின் பொருள். திரை என்றால் அலை என்று பொருள். மழை பெய்வதற்கு காரணமாக இருப்பது கடல். மழை பெய்வதற்கு என்ன காரணம்? கடல். இந்த கடல் பாடலை நம்ம ஒருக்கா வாசிக்கலாமா? எல்லை அறியாய் பெருங்கடலே, நீதான் இரவும் உறங்காயோ கடலே. அல்லும் பகலும் அலைக்கடலே, உனக்கு அலுப்பும் இலையோ கருங்கடலே. பொங்கு திரைகளோ கடலே, அவை புரவி நிறைதாமோ கடலே. எங்கும் முனதொலியோ கடலே, அன்றி இடியின் முழக்கமோ கடலே. மலையை வயிற்றடக்கம் கடலே, எண்ணில் மகர மீனுளவும் கடலே. விளைகொள் முத்தளிக்கும் கடலே, சிப்பி விளையாடக் குதவும் கடலே. மலைக்கு மூலமும் நீ கடலே, அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே. வலுத்து மகிமையெல்லாம் கடலே, எவர் மதித்து முடிக்கவலார் கடலே. இந்த பாடலை கடலை பத்தி எழுதினவர் கவிமணி தேசிய விநாயகம் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஸோ இந்த பாடல்ல இருந்து நீங்க இப்ப என்ன எழுத போறீங்கன்னா, இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரக்கூடிய சொற்கள். இரண்டாம் எழுத்து ஒன்று போல வருதுன்னா அதை நம்ம எதுகைன்னு சொல்லுவோம். முதல் எழுத்து ஒன்று போல வந்து அதை மோனைன்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, இரண்டாம் எழுத்து இந்த பாடல்ல இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். எங்கெல்லாம் இரண்டாம் எழுத்து ஒன்று போல வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா கடலே இருக்கு, இங்க ஒரு கடலே இருக்கு, இதுல டா இருக்கு டா இருக்கு, இரண்டு எழுத்துக்கள் ஒன்று போல இருக்கு. ஸோ இங்க எல்லாம் இந்த கடலே அது எல்லாமே இரண்டாம் எழுத்தும் முதல் எழுத்தும் ஒன்று போலேயே தான் வந்திருக்கு. ஸோ இதை மோனை எதுகைக்கு நீங்க எடுத்துக்கலாம். வேற என்னென்ன சொற்கள் இருக்குன்னு பாருங்க. அல்லும் அலுப்பும், இதுல எந்த லெட்டர் ஒன்று போல இருக்கு? ஃபர்ஸ்ட் லெட்டர் அ. அப்ப இதை நம்ம மோனை அப்படின்னு சொல்லலாமா? இது ரெண்டை எடுத்து இங்க பாருங்க, அலைக்கடலே இலையோ, எந்த லெட்டர் சேமா இருக்கு? செகண்ட் லெட்டர். இங்க லை இருக்கு, இங்கேயும் லை இருக்கு. அப்ப இது எதுகை. இதை நம்ம என்ன சொல்லுவோம்? எதுகை அப்படின்னு சொல்லுவோம். இங்க கீழே பாருங்க, வேற என்னென்ன சொற்கள் இருக்கு? திரைகளோ ரை இருக்கு, நிறைதாமோ இருக்கா? ரை. ரை செகண்ட் லெட்டர் ஒன்று போல இருக்கு, இதை நம்ம எதுகைன்னு சொல்லலாம். மலையை விளைகொள் லை லை. ஸோ செகண்ட் லெட்டர் ஒன்று போல இருக்கு, எதுகை. எதுகை சொல்லலாமா? அடுத்தது கடலே, எல்லா கடலே மோனைக்கும் சொல்லலாம் எதுகைக்கும் சொல்லலாம். அதை தவிர வேற என்னென்ன சொற்கள் பாருங்க. இங்க பாருங்க, விளைகொள் சொல்லலாம், விளையாட வி வி, முதல் எழுத்து ஒன்று போல இருக்கு. ஸோ இத மோனை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாடல்ல இருந்து இந்த மோனை எதுகை சொற்களை நான் இங்க எடுத்து எழுதி வச்சிருக்கேன். இதையும் நீங்க பார்த்து உங்க புத்தகத்துல எழுதி வச்சுக்கோங்க.